அண்மை செய்தி. நாமக்கல் குளத்துப்பாளையத்தில் நகைக்காகவே மூதாட்டியை 2 பேர் கொலை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான முழு விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் பரத்குமார். பரத்குமார், வணக்கம். கைது செய்யப்பட்டவர்களின் வாக்குமூலம் குறித்தான முழு விவரங்களை வழங்கலாம். நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் அடுத்துள்ள சித்தம்பள்ளி கிராமம் குளத்துப்பாளையம் பகுதியில் தனியாக தோட்டத்து வீட்டில் வசித்து வந்தவர் மூதாட்டி சாமியாத்தால் கடந்த 8ஆம் தேதி நள்ளிரவில் மர்ம நபர்களால் படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கு தொடர்பாக பரமத்திவேலூர் டிஎஸ்பி சங்கீதா தலைமையில் 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர தேடுதல் வேட்டையானது நடத்தப்பட்டது. இந்த சூழலில் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே 2 தனிப்படை போலீசார் கைது செய்தனர். கொலை நடந்த நேரத்தில் நீல வண்ண ஸ்கூட்டி ஒன்றில் மூதாட்டியின் வீட்டை அதிவேகமாக அந்த 2 கடந்து சென்றது கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது. அதன் அடிப்படையில் அந்த 2 பிடித்து போலீசார் விசாரணை நடத்தினர். அந்த விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்களானது வெளியாகியுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களின் பெயர் அஜித்குமார் மற்றும் ஆனந்தன் என்பதும் தெரிய வந்துள்ளது. இவர்கள் ஈரோடு மாவட்டம் தாளவாடியை சேர்ந்தவர்கள் என்பதும் தற்பொழுது தெரிய வந்துள்ளது. இதில் ஆனந்தன் என்பவர் கொலை செய்யப்பட்ட மூதாட்டியின் சாமியாத்தால் தோட்டத்தில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் தோட்டத்து வேலையை பார்ப்பதற்காக இங்கேயே தங்கி பணியாற்றி வந்ததாக போலீசார் தரப்பில் தற்பொழுது கூறப்பட்டுள்ளது. அதன் பின்பு இங்கிருந்து வேறு ஊருக்கு சென்று ஆனந்தன் தோட்டத்து வேலையானது செய்து வந்தார். ஆனால் அவ்வப்போது மூதாட்டி சாமியாத்தாலை பார்க்க வருவதும் வாடிக்கையாக வைத்துள்ளார். சம்பவத்தின் முன்பு மூதாட்டி சாமியாத்தால் வீட்டுக்கு சென்று தனக்கு பண தேவை இருப்பதாக கூறி மூதாட்டியிடம் ஆனந்தன் பணம் கேட்டு தொந்தரவு செய்ததாகவும் கூறப்படுகிறது. ஆனால் மூதாட்டி சாமியாத்தால் அவருக்கு பணம் தரவில்லை. இந்த சூழலில் கடந்த 8ஆம் தேதி நள்ளிரவில் தனது நண்பர் அஜித்குமாரை வரவழைத்து மூதாட்டியின் வீட்டுக்கு சென்று அங்கிருந்த அறிவாளால், அதாவது மூதாட்டியின் வீட்டிலே இருந்த அறிவாளால் மூதாட்டி சாமியாத்தாவை சரமாரியாக வெட்டி அங்கிருந்த நகைகள் மற்றும் பணத்தை கொள்ளையெடுக்க அவர்கள் திட்டமிட்டு அந்த வேலையை நடத்தியுள்ளனர். ஆனால் மூதாட்டி கூச்சலிடவே அங்கிருந்து அவர்கள் தப்பி ஓடிவிட்டனர். கொலை செய்வதற்காக பயன்படுத்தப்பட்ட அறிவாளானது அருகில் உள்ள மூதாட்டியின் வீட்டிலிருந்து சுமார் 500 மீட்டர் தொலைவில் உள்ள விவசாய நிலத்திலேயே அந்த அறிவாளை தூக்கி எறிந்துவிட்டு அங்கிருந்து அவர்கள் தப்பி ஓடிவிட்டதாக கூறப்படுகிறது. மேலும் தற்பொழுது மூதாட்டியை கொலை செய்ய பயன்படுத்திய அறிவாளை போலீசார் பறிமுதல் கைப்பற்றியுள்ளனர். இந்த சூழலில் கைது செய்யப்பட்ட 2 நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போலீசார் தரப்பில் தற்போது ஆயத்தமாகி வருகின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி பரத்குமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.